வணக்கம். இது நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாழைத்தண்டு தோசை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு தோசை சாப்பிட்டா அது குழந்தைகளுக்கு இந்த மாரி வாத்து கொடுத்துருவோம், ஜம்முன்னு சாப்பிடுவோம். சாஃப்டாக பஞ்சு மாரி மெத்துன்னு இருக்கும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து பச்சரிசி ஒரு அழகாக எடுத்துருக்கேன். அதேமாரி புழுங்கரிசி ஒரு அழகாக எடுத்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தடை தட்டி வெந்தயம் போட்டுருக்கேன். இதோடையும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வரணும். இதேமாரி ஒரு 3 ஸ்பூன் முழு உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான் இருக்குது. இது நல்லா கடைஞ்சி நல்லா ஒரு 4 to 5 hours எண்ணெய் விட வச்சு எண்ணெய். இப்போ நான் 2 இதில் ஒரு அழகாக பச்சரிசி ஒரு அழகாக்கு புழுங்கரிசி ஒரு அழகாக எடுத்துட்டுருக்கேன். ஒரு அழகாக்கு வாழைத்தண்டு நல்லா நறுக்கின பீஸ் பச்சையாக ஒரு அழாக்கு அதையும் இதோட நல்லா அலம்பி நறுக்கி வச்சிருக்கிறதையும் இதோட போட்டு நல்லா ஒன்றா நைஸாக அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த மாவு புளிக்கணுங்கிறது இல்லை, உடனே வாக்கலாம். நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் ஊற வச்சு மாவு அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அரிசி ஊற வச்சது ஊறி எடுத்து, அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் ஊறி எடுத்து அதையும் கூட ஒரு கப் அளவுக்கு வாழைத்தண்டு, பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போயிடும். சில பேர் இதில் ஜீரகம் போட்டு அரைப்பா. நான் ஜீரகம் வந்து மாவில் கலந்துப்பேன், ஜீரகம் போடல. இதெல்லாம் அரைச்சி நம்ம எடுத்து வைப்போம், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு அரைச்சிட்டோம். மாவு இந்த கலரில் தான் இருக்கும். இதை நம்ம வந்து இனிமேல் வாக்கலாம். இது மாவு பொங்கணும் புளிக்கணுங்கிறது இல்லை. இது ஈஸி டைஜஸ்டபிள், மோஷன் ஃப்ரீயாக போகும். இப்போ தோசை வாக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ மாவு கொஞ்சம் நல்லா கல் மாரி இருக்கிறதுனால இப்படியே பார்க்க முடியாது நம்ம. அதனால நம்ம கொஞ்சம் ஜலம் விட்டு இதில் கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கல்லை சூடு வச்சிட்டோம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டுண்டு மீதி மாவு இப்படி வச்சுட்டு இது வந்து இப்படியே இட்லி பார்க்கலாம். வாழைத்தண்டு இட்லி ரொம்ப நல்லா இருக்கும், செஞ்சு பாருங்க. அப்போ அதே வாழைத்தண்டு இட்லி பார்க்கும்போது நீங்கள் இந்த மாவை வந்து பொங்க விடணும், மாவு பொங்கி வரணும். இது தோசை வாக்கிறதுக்கு பொங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இவ்வளோ திக்னஸ்லன்னா தோசை வாக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஜலத்தை விட்டு மாவை கரைச்சிக்கணும். நிறைய ஜலத்தை விட்டுறாதீங்க, அப்புறம் வாக்க வராமல் போயிடும். சிம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு பாருங்க. நல்லா பெருசாலாம் வச்சு வாக்க வேண்டாம், தீஞ்சு போயிடும். இந்த பக்கம் இருக்கணும். இப்போ இங்கே ரொம்ப பெருசாகவும் இழுக்க முடியாது. இது ஃபைபர் புட்டுக்கிறதுனால அப்படியே சுருண்டு போயிடும். அப்புறம் உங்களுக்கு வாக்க வராமல் போயிடும். இது இந்த அளவுக்கு விட்டா போதும். நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இது நல்லெண்ணெய் விட்டு வாக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது வந்து சின்ன அடுப்புங்கிறதுனால ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் அடுப்புடைய இதுக்கு தகுந்தாப்புல, நேச்சருக்கு தகுந்தாப்புல வருங்க. இதுக்கு எது வேணாலும் தொட்டுக்கலாம். நான் காரசாரமாக தக்காளி சட்னி, மிளகாய், வெங்காய சட்னி, இல்லை சாம்பார், கூட்டு என்ன இருக்கோ மாரி எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடித்தமோ அது செய்யலாம். இந்த தோசை சாஃப்டாக இருக்கும். மொறு வேணும் அப்படின்னா கொஞ்சம் நாளை வச்சு பார்க்கணும். இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இதுமாரி செஞ்சு பாருங்க. இப்போ தோசை எப்படி வந்துட்டு நம்ம திருப்பி போட்டுடுவோம். இதுக்கு வந்து இன்னும் கூட போட்டு ஜலம் விட்டுக்கலாம். பதம் வந்து ரொம்ப விட்டுக்க வேண்டாம். அதுக்குன்னு இந்த மாரி இருக்கணும். இதே கொஞ்சம்
வாழைத்தண்டு தோசை வந்து குழந்தைகள் இந்த வாழைத்தண்டு சாப்பிடாத குழந்தைகளுக்குலாம் இந்த மாரி இந்த வாட்டி கொடுத்தேன்னா அவள் வந்து இவனையும் சாப்பிடுவா. இப்போ அது வந்து நல்லா வந்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு முடிச்சுட்டு இந்தமாரி வைக்கிறேன். இந்தமாரி நீங்களும் குழந்தைகளுக்கு வாத்து கொடுங்க. தொட்டுக்கிறதுக்கு ஆற்று இருக்கிறதுக்கு இப்போ சாம்பார் சட்னி ஆனால் அரைக்கலாம், எதை வேணாலும் வச்சுக்கலாம், குருமா தொட்டுக்கலாம், எது வேணாலும் தொட்டுட்டு சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.